மிதுன ராசிக்கும் பலன்கள். ராசியை புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு ராசியை பார்க்கிறார். 4ஆவது புதன் ராசியை பார்க்கறது ஒரு யோகமான விஷயம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு இது சாதகமான காலம். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும். ராசி புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறனால திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு வரன் ஈஸியாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். மூணாவது சூரியன் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ உங்கள் சுயமுயற்சியாலே உங்களுக்கு வருமானம் வரும். உங்கள் மாமனார் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மாமனார் சொத்து கிடைக்கலாம். மாமனார் மூலம் வருமானம் வரும். இளைய சகோதரால் சில பிரச்சனைகள் வரலாம். கருத்து வேறுபாடு வரலாம். 9ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். வெளிநாட்டு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்படியே 10ஆம் இடத்துல ராகு வருது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வெளிநாட்டு போகிறதுக்கு. 10ஆம் இடத்துக்கு ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வெளிநாட்டு போகிறதுக்கு. வெளிநாட்டுக்காக பிளான் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். 7ஆவது குரு 12ஆம் இடத்துல இருக்கிறனால் மனைவி மூலம் ஒரு சுபகாரியம் நடக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஆறாவது செவ்வாய் நேசமாக இருக்கணும். இந்த ஆரோக்கியத்தை தகுந்த மாதிரி எதுவும் இருக்காது. மாத பிறப்பில் செவ்வாய் லக்னத்துக்கு வந்து விடுவார். அப்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சில் யாருடைய என்ன வம்புகளையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். முதராசிக்காரருக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு பொருளாதாரத்தை நன்றாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். சம்பள விவரம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் சாதகமான மாதம்.